வரலாற்றுல முதல் முறையா இந்திய மண்ணிலிருந்து இவ்வளவு எடை கொண்ட ஒரு சேட்டலைட்டை இஸ்ரோ வெற்றிகரமா லான்ச் பண்ணி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 520 கிலோமீட்டர் தூரத்துல லோ எர்த் ஆர்பிட்ல வெற்றிகரமா நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த சேட்டலைட் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க கம்பெனியான ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலுக்கு சொந்தமானது. இந்த சேட்டலைட்டை பொறுத்தளவுக்கு வானத்துல இருக்கக்கூடிய ஒரு டவரை ஆக்ட் ஆகுது. நம்மளுடைய மொபைலுக்கு நடுக்காட்டுலயோ நடுக்கடலுக்கோ போனாலும் டவர் கிடைக்காது. ஆனா இந்த சேட்டலைட்டினுடைய பிளான நம்ம வாங்கும்போது நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய மொபைலுக்கு டவர் கொடுக்குற அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரு சேட்டலைட்டா இது இருக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. அதுவும் நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹார்ட்வேரையுமே மாடிஃபை பண்ணாம இந்த டெக்னாலஜி நமக்கு சப்போர்ட் பண்ணும். இவங்க ஏன் ஒரு அமெரிக்க கம்பெனியா இருந்துகிட்டு ஸ்பேஸ் எக்ஸையோ இல்லைன்னா நாசாவையோ சூஸ் பண்ணாம இந்தியாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாசா வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் லான்ச் பண்றது இல்லை. ஆனா இஸ்ரோ கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள் லான்ச் பண்றதுக்காகவே ஒரு தனி ஆர்கனைசேஷன் இருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டார்லிங்க்னுடைய அந்த ஒரு லான்ச்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலுக்கு அது ஒரு காம்படிட்டரா இருக்கிற அந்த ஒரு காரணத்தினாலையும் சீனாவை நம்பி போக முடியாது. ரஷ்யாவினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி மேல நிறைய சாங்ஷன் இருக்கு. ஐரோப்பா கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு ஹெவியான சேட்டலைட்டை லான்ச் பண்ற அளவுக்கான வெஹிக்கிள் இல்லாத காரணத்தினால அவங்க இந்தியாவினுடைய இஸ்ரோவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரோ ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா இந்த மாதிரியான எடை கொண்ட சேட்டலைட் எல்லாம் வெற்றிகரமா லான்ச் பண்றதுனாலையும் பல காரணங்கள் இஸ்ரோவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்க இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடே.